எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து இந்த மாற்றம் உள்ள மாறிட்டே போகிற உலகத்தில் எப்படி குடும்ப உறவுகளை உறுதியாக்குறது, ஹவு டு ஸ்ட்ரென்தன் ஃபேமிலி லைஃப் இன் திஸ் சேஞ்சிங் வேர்ல்ட். ஸோ எனக்கு இந்த மொதல் செஷன் வந்து 1 மணி நேரம். ஸோ அந்த ரொம்ப காரியங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சீக்கிரமாக சில காரியங்கள் போவேன். எது இம்பார்ட்டன்ட் ஐ வில் ஸ்பெண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம். ஸோ பேர் வித் மீ. இன்னொன்று என்னென்னா, என் தமிழ் வந்து வீட்டு தமிழ் தான், சுத்த தமிழில் இருக்காது. ஏதாவது வார்த்தைகள் தவறாக விட்டுட்டேன்னா எப்பயே மன்னிச்சிருங்க. ஏதாவது வார்த்தை எனக்கு கிடைக்கலன்னா நீங்கள் தான் உதவி செய்யணும். யார் யார் தமிழில் நல்லா இருக்கீங்க, நான் அந்த இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா கேட்டேன்னா நீங்கள் தமிழில் சொல்லுவீங்க எல்லாத்துக்கும் கற்றுக்கிறதுக்கு. போலையா கேனா? ஓகே, ஆல்ரைட். So let me start with introduction. First one, I want to thank Brother Stephen. Brother Stephen எனக்கு உதவி செய்வார். அங்கிருந்தா அவர் தான் என்னோட ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அவர் தான் பவர் பாயிண்ட் அம்பையர். ஸோ Brother Stephen, thank you so much. Okay, the world has changed and is changing. உலகம் மாறிட்டு இருக்கு, மாறிட்டே இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க நம்புகிறீங்களா நம்பலையா, நெசமா பொய்யா? நீங்க சொல்லுங்க. உலகம் இப்போ வந்து எப்போன்னு பார்த்தா, லெட்ஸ் சே நம்ம 40 வருஷத்துக்கு முந்தி, எத்தனை பேர் 40 வருஷத்துக்கு முந்தி இருந்தீங்களோ, 40 வருஷத்துக்கு முந்தியிலேருந்து இப்போ வந்து மாறி இருக்கா இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்ன இப்போலேருந்து மாறி இருக்கா இல்லையா? 20 வருஷம் 10 வருஷம் மாறி இருக்கா இல்லையா? அது ஒன்றும் இல்லை, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கூட மாறிட்டு தான் போயிருக்கு. எப்படி மாறிட்டு இருக்கு? இந்த மாற்றம் என்ன வழியில் வருது? What are the ways these changes come to us? நான் சில காரியங்கள் சீக்கிரமாக காமிக்கிறேன். இதுதான் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். டெக்னாலஜி வந்து இல்லைங்க, என்னோட வந்து நான் காலையிலேயே சில முக்கியமான வார்த்தை தமிழில் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட்ஸ் நான் ஓகே. தொழில்நுட்பம் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். முந்தி வந்து ஹேண்ட்ஃபோனே என்னன்னு தெரியாது. நம்ம பிறந்ததுலேருந்து ரொம்ப பேர் வந்து பிறந்ததுலேருந்து டெலிஃபோன் என்னன்னு தெரியாது. இப்போ வந்து ஹேண்ட்ஃபோன் இல்லாமல் வீட்டுக்கு வெளியே போக முடியாது. ஹேண்ட்ஃபோன் பாக்கெட்டில் இல்லைன்னா ஐயோ ஏதோ இன்னும் இல்லாத மாதிரி இருக்கும். டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அந்த மாற்றம் ஒன்று. இன்னொன்று வந்து குளோபலைசேஷன்னா உலகம் வந்து இன்னும் சுருங்கி போய் நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கூட பயணம், when we want to talk to someone maybe in US, it is so easy. முந்தினா முடியாது, போஸ்ட் கார்டு அனுப்பணும், இல்லை லெட்டர் அனுப்பணும். இந்த உலகம் வந்து சுருங்கி போயிடுச்சு. the world has become smaller. இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை தேடி போகிறதுக்கு சின்னாங்க ஆயிடுச்சு. முந்தி மாதிரி இல்லை. முந்தி கஷ்டம், போகணும்னா அப்பா அம்மா விடமாட்டாங்க. ஏன்டா வெளியூருக்கு போகணும், இங்கே இருந்து இங்கே வேலை செய்யலாம். இப்போ வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறோம் பரவாயில்ல, இங்கே எல்லாம் வெளியூரில் போய் வேலை செய்யப்பா. ஸோ குளோபலைசேஷன் ஒரு மாற்றம். கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாயர்மெண்ட். கிளைமேட் வந்து தமிழில் எப்படி வரும்? என்னது சொல்லுங்க கொஞ்சம் லவுடா. கிளைமேட் சூழ்நிலை, உலக சூழ்நிலை, இந்த இயற்கையான சூழ்நிலை எல்லாம் மாற்றம். இந்த வருஷம் வந்து எத்தனை பேர் வெயில் வந்து சரியான வெயிலாக இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? முந்தி இந்த மாதிரி இல்லை தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு அடிக்கும், இப்போனா வெயில். ஸோ கிளைமேட் ஹஸ் சேஞ்ச், இட்ஸ் பிகம்ஸ் ஹாட்டர். உலகம் வந்து இன்னும் சூடாக ஆக்கிட்டு இருக்கு. அது பொய் இல்லை, யாரோ யுனைடெட் நேஷனில் செஞ்ச ஒரு கதை இல்லை, நெசமாக நடக்குது. அது ஒரு மாற்றம். ஷிஃப்ட் இன் குளோபல் பாலிட்டிக்ஸ் கூட மாறிடுச்சு. இப்போ வந்து முந்தினா 30-40 வருஷத்துக்கு முந்தி யார் சூப்பர் பவர்? யூஎஸ் ரஷ்யா. இப்போ வந்து சைனா இந்தியா எல்லாம் சூப்பர் பவர். அந்த உலக பாலிட்டிக்ஸை மாறிடுது. இன்னொன்று வந்து சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஷிஃப்ட். நம்ம சோஷியல் வாழ்க்கையில் நம்ம கல்ச்சுரல் இதுலக்குள்ள ரொம்ப மாற்றங்கள் இருக்குது. முந்தி வந்து என்ன தப்புன்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து உலகம் சொல்லுது தப்பு இல்லை, ஆனோ கல்யாணம் பண்ணலாம். முந்தினா எப்படி கேட்கறதில்லை. இப்போ வந்து நம்மளோட சூழ்நிலை என்னன்னா, என்ன பாவம், இப்போ உலகம் வந்து பாவம் இல்லை நல்லது தான். நீ பாவம் சொன்னா அது வந்து நீ தான் கெட்டவன், நீ தான் கெட்டவன் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிறிஸ்துவங்க வந்து கெட்டவங்களாகிட்டாங்க. நீங்கள் அன்பு செலுத்தலையா,
அதெல்லாம் இது. ஸோ இந்த மாற்றங்கள் வருது. அடுத்தது எக்கனாமிக் சேஞ்சஸ். உலக எக்கனாமிக் கூட இப்போ முந்தி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கடை திறக்கணும், வேலையாள் எடுக்கணும், இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம். இப்போ ஒரு சிறுவர் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு பிஸ்னஸை நடத்துகிறாங்க, வருமானம் வருது. மாற்றங்கள். ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், சுகம், நம்ம உடம்பு சுகம். அவர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆல்சோ. கோவிட் வந்தோடனே உலகத்தையே மாற்றிடுச்சு. கோவிட் கேம் அண்ட் த ஹோல் வேர்ல்ட் சேஞ்ச். பெண்டமிக் வந்துச்சு, அது ஒன்றும் இல்லை, கோவிட் ஒன்றும் இல்லை, இப்போ மங்கி பாக்ஸ் வருது. ஸோ நம்ம இப்போ முந்தி கேன்சர்னு சில வாட்டி தான் கேட்போம். இப்போ எங்கெங்கெல்லாம் கேன்சர், இவங்க கேன்சர். ஸோ நம்ம சுயநிலை கூட மாறுது. வெல்பீயிங் இஸ் சேஞ்ச். கடைசியாக ரிலீஜியஸ் ஷிஃப்ட். ரிலிஜன், மதத்தில் ரொம்ப மாற்றங்கள் வருது. நம்ம கிறிஸ்துவ மதத்தில் கூட ரொம்ப மாற்றங்கள் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தா உலகம் மாறி தான் இருக்கு. நம்ம ஒரு பாஷையில் ஒரு டேர்ம் இருக்கு, sebagai seperti kata di bawah tempurung. கேட்டிருக்கீங்களா? ஒரு தவுக்கில் என்னது கொட்டாங்குச்சிக்கு அடியில் இருக்கிற மாதிரி. இல்லை, உலகம் மாறல, நோ த வேர்ல்ட் ஹஸ் நாட் சேஞ்ச் இருக்க முடியாது. நம்ம பழைய 30 வருஷத்தில் முந்தி நான் இந்த மாதிரி இருந்தேன், முந்தி இந்த மாதிரி உலகம் இருந்துச்சு, அப்படி இருக்க முடியாது. உலகம் மாறிடுச்சு. சிலவாட்டி நம்மளும் மாறணும். ஓகே, எத்தனை பேர் ஹேண்ட்ஃபோனு முந்தி எத்தனை பேர் அத்தூர்னு இந்த பெரிய ஹேண்ட்ஃபோன் ஒரு கல் மாதிரி இருக்கும், ஒரு கல் மாதிரி எத்தனை பேர் வச்சுருந்தீங்க? அது முந்தி அது ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி தூக்கிட்டு போனோம். ஹேண்ட்ஃபோன் காடி உள்ளுக்கு வச்சுட்டு அதை எடுத்துட்டு, அது முடிஞ்சோன்னு மோட்ரோலா இது வரும், பெரிய கணம் உள்ளது அது. அப்புறம் இப்போ அதே ஹேண்ட்ஃபோனை தூக்கிட்டு போய் எல்ஆர்டியில் போனீங்கன்னா என்ன நினைப்பாங்க உங்களைய? என்ன லூஸ்ன்னு. இன்னொன்று, இப்போ நான் லெட்டர் அடிக்க போகிறேன், என் டைப்ரைட்டர் எடுத்துருப்பா, டைப்ரைட்டை வச்சு அடிக்கிறேன். எத்தனை பேர் டைப்ரைட்டை வச்சு லெட்டர் அனுப்புறீங்க? செய்கிறீங்களா இல்லையா? டைப்ரைட்டரை பார்த்துருக்கீங்களா? வாலிபர்கள் டைப்ரைட்டர்னு என்னன்னு தெரியுமா? கேட்கலையா? கூகுள் பண்ணுங்க. இப்போ டைப்ரைட்டரில் எல்லாம் கம்ப்யூட்டர் தான். ஸோ உலகம் மாறிடுச்சு. த வேர்ல்ட் ஹேஸ் சேஞ்ச். அதுதான் உண்மை. ஸோ இந்த மாறின உலகத்திலே நெக்ஸ்ட் ஒன், இந்த மாறுற காரணம் have affected family ties and family dynamics. குடும்பத்தில் நடக்கிற உறவுகள், குடும்பத்து டைனமிக்ஸ் எல்லாம் இந்த வெளியுள்ள மாற்றங்கள் இஃபெக்ட் பண்ணியிருக்கு. இஃபெக்ட் தமிழில் எப்படி வரும்? பாதிச்சிருச்சு. கரெக்ட், ரொம்ப தேங்க்ஸ். பாதிச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? யார் எத்தனை பேர் இல்லைன்னு சொல்றீங்க? பாதிச்சிருக்கு. நம்மளுக்கு வேணும்னா கூட இது பாதிச்சு இருக்குதான். ஸோ இந்த சூழ்நிலையிலே நம்ம எப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை, நம்ம இங்கே உட்காந்து இருக்கலாம், மேபி நீங்கள் பெட்ரோலாக இருக்கலாம். யூ கேன் பி மேபி அ ஃபாதர் ஒரு மதர் ஒரு சிங்கிள் மதர் ஒரு சிங்கிள் ஃபாதர். ஓ நீங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைங்களை பார்த்துக்கிறீங்களே, இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்களே இருக்கலாம். யூ மேபி அன் ஆன்ட்டி ஒரு அங்கிள். இல்லைன்னா நீ வாலிபராக இருக்கலாம். ஒரு நாள் கல்யாணம் பண்ணி எனக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு ஆசை இருக்குது. மேபி யூ ஆர் திங்கிங் ஆஃப் ஹேவிங் அ ஃபேமிலி. யார் இருந்தாலும் இந்த பயிற்சி நம்மளுக்கு தான், அப்பா அம்மாவுக்கு ஒண்டி இல்லை. ஓகே, இது ஃபோல் ஃபேமிலி. அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ எப்படி இந்த உலக மாற்றத்தில் நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தை உறுதியாக ஆக்க முடியும். நான் ஃபோக்கஸ் டுடே 2 செஷன் இருக்குது. இது 2 முக்கியமான மாற்றங்கள். எல்லாத்தையும் எடுக்க முடியாது, நேரம் இருக்காது. இது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டிஜிட்டல் டெக்னாலஜி. இந்த டிஜிட்டல், இந்த ஹேண்ட்ஃபோன், லேப்டாப், சோஷியல் மீடியா, இந்த மாற்றங்கள் ஒரு பெரிய ரீதியில் நம்ம குடும்பத்தை பாதிச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? நம்மளையும் பாதிச்சிருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை எப்படி நம்ம பயணம் நடத்தலாம், எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி பாய்க்கிறது, பாய்க்கக்கூடாது, எப்படி நல்லமாக பாய்க்கணும், எது பாய்க்கக்கூடாது, எப்படி செய்யணும், அதான் செஷன். ஓகே, டிஜிட்டல் டெக்னாலஜி.
இரண்டாவது செஷன் வந்து moral decline. நம்ம உலகத்தில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில உலகத்தின் வழியிலே நம்ம பிள்ளைகளை நடக்கிறதுக்கு ரொம்ப சின்னாங்க ஆயிடுச்சு. அவர் சில்ட்ரன் அண்ட் வி, நம்ம கூட இல்லை, பிள்ளைங்க கூட இல்லை, நம்ம கூட சில வாட்டி இந்த உலகம் என்ன சொல்லுது அதை கேட்டுட்டு அந்த moral வேல்யூ முந்தி வந்து அப்பா அம்மா நம்ம கற்றுக் கொடுப்பாங்க, பெரியவங்களை மதிச்சிரு, பெரியவங்க வந்தாங்கன்னா நீ உட்காராது, நீ எழுந்திரிச்சு இடத்த கொடு, அதெல்லாம் சொல்லுவாங்க தான் முந்தி. இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் காலம் மாறி போச்சு, பிள்ளைங்களும் மாறி போயிட்டாங்க. அம்மா மோரல் வேல்யூஸ் வந்து குட்டிச்சோராக போயிடுச்சு. அதான் அந்த வார்த்தை, இட்ஸ் ஆல் பின் டர்ன் அப்சைட் டவுன். உலகம் என்ன சொல்லுது, பரவாயில்ல நீ வந்து ஆம்பளை தானே, இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் நீ ஆம்பளை கல்யாணம் பண்ண முடியும், ஓகே, நீ பொம்பளையா இன்னொரு பொம்பளை கூட நீ இருக்க முடியும், குடும்பத்தை நடக்க முடியும், அதான் உலகம் சொல்லுது. அப்படின்னா ஆண்டவர் வார்த்தை வேற. காட்ஸ் வேர்ட் இஸ் ஃபர்ம். ஸோ எப்படி இந்த மாதிரி இருக்கிற உலகத்தில் நம்ம குடும்பத்தை நல்லா ஆண்டவர் வார்த்தை மூலமாக நடத்த முடியும், ப்ராக்டிக்கல் ஸ்டெப். ஓகே, இதில் எல்லாம் வந்து இதான் என்னோட எப்படி நடத்தணும், டு பி ப்ராக்டிக்கல். சரி, சில வாட்டி நம்ம ஆண்டவர் வார்த்தையை கேட்டு 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 ஒரு நாலேஜாக தான் வச்சுருக்கோம். எனக்கு தெரியும், பைபிளுங்க தெரியும், பரிசுத்த ஆவி பேசுவார், பைபிள் கேட்குறேன், அப்படின்னா செயல் வரையிலே எப்படி ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குற, எப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறது வந்து நம்மளுக்கு அந்த திறமை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கல. இசை ஏதாவது ஒரு வேலையில் நம்ம சேர்ந்தா, நான் ஒரு டாக்டராக ஆக போகிறேன், ஆசை டாக்டராக ஆக, நான் வந்து அந்த அந்த புத்தி எல்லாம் கற்றுக்கிட்டு ஒண்டி பத்தாது, நான் போய் ஆப்ரேஷன் செய்யணும், நான் தைக்கணும், பிளட் ப்ரெஷர் எடுக்கணும், எப்படி ஊசி போட்டு அதெல்லாம் செய்யணும். நம்ம அந்த செயல் இல்லாமல் எப்படி டாக்டர் ஆக முடியாது. யூ கேனாட் பிகம் அ ப்ரொஃபஷனல் வித்அவுட் த ப்ராக்டிஸ். ஸோ அதே மாதிரி தான் சில வாட்டி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரவாயில்ல, எனக்கு நான் நாலேஜ் இருந்தால் போதும், இந்த வாழ்க்கையை நடத்தலான்னு நினைக்கிறோம். ராங். ஆண்டவர் வழியில் நாட் ஓன்லி த நாலேஜ், நம்ம கத்தியை தீட்டணும். கத்தி இருந்தால் கூட பத்தாது, கத்தியை தீட்டணும். we must sharpen our spear. ஸ்கிரிப்சரில் ஒரு வேர்டு இருக்கு, you have to sharpen. தீட்டணும். எப்படி தீட்டணும், நான் திறமையாக எப்படி நடத்தணும், ப்ராக்டிக்கலாக என் பிள்ளைங்களோ எப்படி சொல்லணும், என்ன செய்யணும் என் குடும்பத்தில், அதுதான் இந்த ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து பயிற்சி. ஓகே போலே சோஃபா, நான் சீக்கிரமாக போனேன்னா ஐ எம் சாரி. எப்படி செஷன் சொல்லிடுறேன். செஷன் வந்து 1 hour வந்து ஃபேமிலி டிசிப்ளின் அண்ட் டிசைபிள்ஷிப் இன் டிஜிட்டல் வேர்ல்ட். குடும்பத்தின் எப்படி இந்த டிஜிட்டலை நம்ம வந்து ஒழுக்காக நடத்துறது, எப்படி நம்ம இந்த டிஜிட்டல்கிட்ட பாய்ச்சி நம்ம சொந்த சீசுத்துவம் பயணத்தை நடத்த முடியும், எப்படி இந்த டிஜிட்டல் பாய்க்க முடியும், அந்த இது. அப்புறம் வந்து நம்ம ஒரு 15 minutes ஒரு ஒர்க் ஷாப் என்னென்னா, நம்ம செய்ய போகிறோம் ஒரு காரியம், இண்டிவிஜுவலி வி கோயிங் டு டு, நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். 15 நிமிஷம் பிரேக் அண்ட் தென் வர்ஷிப் அண்ட் கடைசி இது வந்து பில்டிங் அ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் ஃபேமிலி இன் த மாரலி டிக்ளைனிங் வேர்ல்ட். ஓகே, லெட்ஸ் கோ இன் செஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் இன்டராக்ஷன். உங்களுக்கு என்ன எங்கே போகிறோன்னு சோஃபா. ஓகே, ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஸோ கடைசியாக ஐ வில் கிவ் பாஸ்டர் ஓகே சொல்லியிருந்தாங்க. ஓகே, alright, okay, family discipline and discipleship in a digital world overview. Now இந்த பகுதி வந்து 3 செக்ஷனா நம்ம பார்க்க போறோம். ஓகே, 3 செக்ஷன். முதல்து வந்து ஃபர்ஸ்ட் இஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னன்னா கண்ணோக்கம், ஒரு முன்னோக்கம். நம்ம இதுதான் நடக்குதுன்னு, என்ன நடக்குது நம்ம வந்து அக்ரி பண்ணோம். திஸ் இஸ் ஒன், we must agree on the perspective. ஒரு காரியத்தை பார்த்தா ஆமா இதுதான் நடக்குது, உண்மையா இதுதான் நடக்குது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் என்ன நடக்குது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ். we're going to look at the perspectives. அது முடிஞ்சோடனே பிரின்சிபல்ஸ், சில கொள்கைகள். ஓகே, சில கொள்கைகளை பார்க்க போகிறோம். from the principles we're going to look at practices. practices வந்து நம்ம நடைமுறைகள். ஸோ இந்த 3 இதில் நம்ம பார்க்க போகிறோம். கொள்கைகள் வந்து எப்படி நம்ம செய்ய முடியும். ஸோ திஸ் ஆர் த 3. ஸோ நம்ம போகும்போது இது 3ல் தான் நம்ம செய்ய போகிறோம்.
பெர்ஸ்பெக்டிவ்ஸ் முதல் இது பார்க்கலாமே. பெர்ஸ்பெக்டிவ்ஸ், சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நான் சொல்ல போகிறேன். முதல் இது வந்து என்னன்னு, நம்ம கண்ணோக்கம் என்னன்னா, டிஜிட்டல் டெக்னாலஜி இஸ் ஹியர் டு ஸ்டே. இந்த டிஜிட்டல் வந்து எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகுது. ஏன்னா சிலவங்க நினைக்கிறாங்க இந்த டிஜிட்டல் வந்து ஒரு ட்ரெண்ட், இப்போ இருக்கும், இன்னும் 2 வருஷத்தில் இருக்காது, அது போயிடும், அது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான். இல்லை, டிஜிட்டல் இஸ் ஹியர் டு ஸ்டே. இந்த உலகம் பூரா டிஜிட்டலாக தான் போகுது. ஓகே, நம்ம சுக்க ಅಥವಾ திட சுக்க அந்த வழியில் தான் போகுது. ஓகே, அது ஒன்று இல்லை, நம்ம முழு வாழ்க்கையே இது பாதிக்கிற ஒரு காரியம். இட்ஸ் இம்பேக்ட்ஸ். எத்தனை பேர் இங்கே வந்து உங்கள் பேங்கிங் வந்து ஹேண்ட்ஃபோன் வச்சு பாய்க்கிறீங்க, செய்கிறீங்க? உங்கள் ஆன்லைன் பேங்கிங் கை தூக்குறீங்களா? ஆன்லைன் பேங்கிங், உங்கள் பேங்க் இதெல்லாம் ஓகே. எத்தனை பேர் வாட்ஸ்அப் பாய்க்கிறீங்க, மெசேஜ் அனுப்ப வைப்போம் வாட்ஸ்அப்? ஓகே. எத்தனை பேர் இன்னும் எஸ்எம்எஸ் அனுப்புறீங்க? எஸ்எம்எஸ்ன்னு என்னன்னு தெரியுமா? முந்தி வந்து எல்லாம் எஸ்எம்எஸ் தான், இப்போ வந்து எஸ்எம்எஸ்ஸே இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப் தான். எத்தனை பேர் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதில் இருக்கீங்க, சோஷியல் மீடியா? கை தூக்க, பயப்படாதீங்க, பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் வெளியே போயிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆல்ரைட், ஓகே. நம்ம சுக்கத்தை திடா நம்ம எல்லாம் இந்த இதில் தான் இருக்கிறோம். ஓகே, இட் இஸ் நாட் அ ட்ரெண்ட், இட்ஸ் நாட் சம்திங் யூ கேன். நம்ம வந்து கண்ணு மூடி இல்லை டிஜிட்டல் நடக்குது, நான் நடக்கலை, நான் இதில் பாதிக்கப்படுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கண்ணோக்கம் என்னென்னா, இந்த டிஜிட்டல் வந்து இங்கே இருக்க போகுது, இன்னும் முன்னேறி இன்னும் கூட தான் இருக்க போகுது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். இரண்டாவது, டிஜிட்டல் ஹேஸ் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய விபிஎஸ்லாம் செய்யும்போது பெட்ரோல்கள் கூட சில வாட்டி பேசுவேன். பெட்ரோல்கள் அண்ணாவோட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என் பையன் வந்து கேமே விளையாண்டுட்டு இருக்கான், ஹேண்ட்ஃபோன்லேயே இருக்கான், ஏதாவது ஒன்று கூட கேட்க வேணாம், அவன் டிவி முன்னக்கே தான் இருக்கான், டிஜிட்டலில் தான் இருக்கான். அதுதான் அந்த கம்ப்ளைண்ட். நியாயம்தான். ஓகே, இந்த டிஜிட்டல் வந்து சில நம்மளை வந்து கெட்ட காரியங்களும் நெகட்டிவ்ல கொண்டு போற முடியும். டிஜிட்டல் ஹேஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், அது உண்மை. ஓகே, பட் ஹவெவர் இந்த டிஜிட்டலுக்கும் ஒரு நல்ல பகுதி இருக்கு. இட்ஸ் காட் அ குட் சைட் டு இட். நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஓகே, லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஆம்பர் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் ஆம்பர் பாய்ச்சிருக்கீங்க? ஆம்பர் தெரியுமா? ஹேமர். ஓகே, இப்போ நான் ஒரு ஆம்பர் வச்சிருக்கேன்னு பாருங்களேன். இந்த ஆம்பர் எடுத்து நான் அப்படியே இங்கேருந்து பிரதர் ஸ்டீவன்ட்டு வீசினேன்னா, தலையில் பட்டுட்டு ரத்தம் வந்துச்சுன்னா, அந்த ஆம்பர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ ஆம்பரு, நீ கெட்ட ஆம்பரு. ஆமாவா? கெட்ட ஆம்பரு. ஆம்பர் கெட்டதா நான் கெட்டவனா? யாரு கெட்டவர்? நான். ஏன்னா நான் வீசினேன். ஆம்பருக்கு ஒன்றும் இது இல்லை. த ஹேமர் இஸ் நாட் அட் ஃபால்ட், என் கையில் தான் இருக்கு. ஆனால் கூட அந்த ஆம்பரை வச்சு நான் ஒரு சபையை கட்டுனேன்னா, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஆல்டரை கட்டுனேன்னா, நல்லதுக்கு பாய்ச்சேன்னா கெட்டதுக்கு பாய்ச்சேன்னா? நல்லதுக்கு தான். அதுக்கு வந்து சொல்லுவோமா ஆம்பர் நீ நல்ல ஆம்பர்னு? ஹவ் யூ யூஸ், நான் எப்படி அதை பாய்க்கிறேன். அதே மாதிரி தான் டிஜிட்டல். டிஜிட்டல் வந்து ஒரு ஆம்பர் மாதிரி ஒரு பொருள். எப்படி அந்த பொருளை நம்ம பாய்க்கிறோம் அதுதான் முக்கியம். how we use digital is what is important. ஸோ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை பார்த்து ஐயோ இது டிஜிட்டல் வந்து கெடுத்துருச்சு, அவனை கெடுத்துருச்சு எல்லாம் இது அதே பார்க்க முடியாது. நம்ம வந்து கண்ணோக்கம் வந்து ஆமாம் நம்ம தப்பாக நம்ம பிள்ளைங்க பாய்ச்சா, நம்ம கூட தப்பாக பாய்ச்சா பாவத்துள்ளுக்கு போகலாம். how we use so can. ஆனால் கூட நான் இந்த டிஜிட்டலை நல்ல இதில் பாய்ச்சா என் பிள்ளைங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ இந்த டிஜிட்டல் வந்து நம்ம ஒரு கெட்ட காரியம்னு பார்க்கக்கூடாது. கெட்டது நல்லது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஹேஸ் பாசிட்டிவ் பொட்டென்ஷியல். 2 படம் காமிக்க போகிறேன். மொதல் படம் பாருங்கள் நல்லா. எத்தனை பேர் எல்ஆர்டி எடுப்பீங்க? போய் எல்ஆர்டி, how many of you all use எல்ஆர்டி? இல்லைன்னா ட்ரெயின், கேடிஎம், எல்ஆர்டி எல்லாம் காடி ஓட்டுவீங்களா? வா பகுஸ்லா. வா ஓகே.
நான் ஆஃப் அண்ட் ஆன் ஓகே சில வாட்டி கேஆலுக்கு கேஎல்சிசி இல்லைன்னா டிஆர்எக்ஸ் போகும்போது எம்ஆர்டி எல்ஆர்டி எடுக்கும்போது போய் உக்காந்த தலையை அப்படியே எடுத்துட்டா எல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஷுவர். ஓகே, இதுதான் நடக்குது. திஸ் இஸ் த ரியாலிட்டி. முந்தினா நம்ம மினி பஸ்ஸில் போனால் உள்ளுக்கு உட்காந்து பக்கத்தில் இருந்தால் ஏ அப்பா கபார் நம்ம பக்கத்து கூட எப்படியாவது வி டாக். இப்போ இல்லை, இப்போ பூந்தோன்னே எல்லாம் வந்து அவங்க ஹெட்ஃபோன் தான். ஓகே, இதான் நடக்குது. ரெண்டாவது படம் இதான் என்னோட ஃபேவரட் படம். நல்லா பாருங்க. இந்த படத்தில் என்னது? நல்லா பாருங்க. வயசானவங்க. ஏன் இது காமிக்கிறேன்னா, முந்தி ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப வயசானவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாலிபர்கள் வந்து ஹெட்ஃபோன்லேயே இருக்காங்க, எங்கே போனாலும் ஹெட்ஃபோன்லேயே இருக்காங்க, எல்லாம் ஹெட்ஃபோன் தான். அது 20 வருஷத்துக்கு முந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா வாலிபர் சொல்லானுங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து ஹெட்ஃபோன்லேயே இருக்காங்க, என் பாட்டி வந்து ஹெட்ஃபோன்லேயே இருக்காங்க, என் தாத்தா வந்து ஹெட்ஃபோன்லேயே இருக்காங்க. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் கிளினிக் ராஜானுக்கு போயிருக்கீங்க? கிளினிக் ராஜான் என் அம்மா கூட்டிகிட்டு போவேன். கிளினிக் ராஜானில் வந்து ரொம்ப பேர் வயசானவங்க. அங்கே இது மாதிரி தான் உட்காருவேன். வயசானவங்க எல்லாம் ஹெட்ஃபோனில் தான். சிலவங்க வால்யூம் லவுடாக வச்சு யூடியூப் கேட்டுருப்பாங்க. மித்தவங்க எல்லாம் கேட்கணும் என் ட்ராமா. ஆல்மோஸ்ட் சி லிசன். ரியாலிட்டி இதான் நடக்குது. இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோன் டிஜிட்டல் பாதிக்கிறது வாலிபர்களை தாண்டி வயசானவங்களுக்கு தான் ரொம்ப பேருக்கு பாதிக்கிறது. இதுதான் உண்மை. ஸோ நம்ம இங்கே உட்காந்துட்டு நான் வயசான நான் இது இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் கதை. நெசமா இதுதான். ஸோ இந்த இது என்னன்னா டிஜிட்டல் இம்பேக்ட்ஸ் எவ்ரி ஒன். இந்த டிஜிட்டல் வந்து எல்லாரும், என்ன வயசோ என்ன பிள்ளைங்களோ, எந்த நாட்டில் இருக்கீங்களா, மலாயா, சைனீஸா, இந்தியனா, பஞ்சாபியா, எல்லாரும் பாதிக்கிறது தான். நான் சீக்கிரமாக சில ஒரு ஃபேக்ட்ஸ் காமிக்க போகிறேன். இது வந்து அவங்க நோட்ஸில் அப்புறம் நல்லா பாருங்கள். உலகத்தில் 8.08 பில்லியன் பீப்புள். உலகத்தில் பாப்புலேஷன் 8.08 பில்லியன் மக்கள்கள். எத்தனை பேர் ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்கள்? 8.65. ஆச்சரியமாக இருக்காது அது? அங்கே 8 பில்லியன் ஆளுங்க இருக்காங்க. அப்புறம் ஹெட்ஃபோன் வைக்கிறவங்க வந்து 8.65. 107%. சிலவங்களுக்கு 2 ஹெட்ஃபோன். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மேலே கூட வந்து ஹெட்ஃபோன் இருக்கு. ஓகே, 5.35 வந்து அவங்க வந்து இன்டர்நெட் பாய்க்கிறவங்க பில்லியன். சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க 5.05 பில்லியன். இது உலகத்தில். இப்போ கிட்டே கொஞ்சம் நம்ம மலேசியாவுக்கு வர்றோமே. நெக்ஸ்ட் ஒன். மலேசியாவில் வந்து 34 மில்லியன் பீப்புள் மக்கள்கள். எத்தனை பேர் ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்க? 44.55 மில்லியன். 130% கூட. ஸோ மலேசியாவில் ஒரு ஆள் வந்து மேபி 2-3 ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க. அதான் டேட்டா. இது வந்து நேஷனல் டேட்டா. ஓகே, 2024 இந்த வருஷம் உள்ள டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேட்டா அடுத்தது வந்து பார்க்குறாம மலேசியாவில் ஒரு ஆவரேஜ் ஒரு பர்சன் வந்து, ஒரு ஆண் இல்லைனா பெண்ணு இல்லைனா பையன் வந்து, நெக்ஸ்ட் ஒன் பிளா சிவன். ஓகே, ஒரு நாளில் 8 hours 17 minutes வந்து அவங்க இன்டர்நெட் பாய்க்கிறது. 8 hours. எத்தனை ஹவர் நம்ம தூங்கணும்? டாக்டர் சொல்லியிருக்காங்க 8 hours. how many hours you sleep? அவ்வளோ ஹவருக்கு நம்ம வந்து டிஜிட்டல் பாய்க்கிறோம். அதான் டேட்டா. ஹெட்ஃபோன் வந்து 4 hours 37 minutes. லேப்டாப் ஆயிடுச்சு 3 hours 40 minutes. ஓகே, இன்டர்நெட் டைம் வந்து 55.8. இது என்ன காட்டுதுன்னா, மலேசியாவில் வந்து தப்பிக்க முடியாது. எப்போ வேணுமா டிஜிட்டல் தான். ஸோ இட் இம்பேக்ட்ஸ் எவ்ரி ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ த மூணாவது வந்து டிஜிட்டல் இம்பேக்ட்ஸ் ஆல் ஓவர். கடைசியான கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? பாஷையில் கேட்டிருக்கீங்களா? தமிழில் எப்படி வரும்? 6ல் வளையாது 60ல் 6ல் வளையிறது 5லையா? நான் கூட போயிட்டேனே. சொல்லுங்களேன் தமிழில் கரெக்டா.
அப்புறம் எல்லாம் சொல்றீங்க. ஒருத்தர் சொல்றீங்கன்னா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர் பின்னால. ஏன் இந்த பிரின்சிபல் என்னன்னா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம ஒழுங்கையாய் நடக்கணும்னா, ஒழுக்கத்தோடு நடக்கணும்னா, கரெக்டாக சரியாக நடக்கணும்னா சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வி மஸ்ட் ஸ்டார்ட் தேம் அட் வெரி யங். வயசானோன்னு ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பைபிளே சொல்லியிருக்கு. ஓகே, ட்ரெயின் அப் a child in the way he should go and when he is old he will not depart from it. பைபிள்லே இந்த பிரின்சிபல் இருக்கு. நீ ஏதாவது பயிற்சி கொடுக்கணும்னா சின்ன பிள்ளைலேருந்து பயிற்சி கொடு. அவங்க 23 வயசு ஆகணும்னா அப்புறம் தான் டிஜிட்டல் கொஞ்சம் கஷ்டம். முடியாதுன்னு இல்லை, கஷ்டம். ஸோ இந்த 4 பிரின்சிபல் சீக்கிரமாக சொல்லிடுறேன். டிஜிட்டல் டெக்னாலஜி is here to stay. Digital has positive potential. Digital impacts everyone. Best to start at a young age. இதை வச்சு தான் இப்போ நம்ம என்ன செய்யணும். ஓகே, நான் சீக்கிரமாக இது உங்கள் நோட்ஸில் நீங்கள் அப்புறம் வாசிக்கலாம். நல்லது இருந்தால் கூட இந்த டிஜிட்டல் கூட பாய்ச்சா சில கெட்ட காரியங்கள் நடக்க முடியும். அது கொஞ்சம் லிஸ்ட் போட்டிருக்கேன். ஓகே, 2 நாளுக்கு முன்னால் தான் செய்தியில் நியூஸ் பேப்பரில் ஒரு ஒரு டாக்டர் பிள்ளைங்க கண்ணு வியாதி டாக்டர். இப்போ தான் 2-3 நாளுக்கு தான் இப்போ பார்த்தேன். பிள்ளைங்க கண்ணு வியாதி கூட இன்னும் ஏற்றிட்டு போடுது இங்கே மலேசியாவில். ஐ இஷ்யூஸ், மயோபியா, இந்த தூர பார்க்க முடியாது, கண்ணாடி போடணுன்னு கூட. யான்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு, பிகாஸ் ஆஃப் ப்ரோலாங் டிஜிட்டல் யூஸ். அது ஒன்று தான். ஓகே, ஸோ ரொம்ப காரியங்கள் நெகட்டிவ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லை தெரியுமா, நம்மளுக்கும் தான். ஓகே, நான் என்னன்னா நான் இது கற்றுக் கொடுக்குறோனோ இதை என்ன சொல்கிறேனோ நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் எங்கே இருக்கேன் நம்ம நினைக்கக்கூடாது, என் பிள்ளைங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ இந்த சூழ்நிலையிலே ஸோ வாட் கேன் வி நெக்ஸ்ட் ஒன்பா ஸோ வாட் கேன் வி as men and women do to guide, navigate and protect ourselves and our children? என்ன செய்ய முடியும்? நான் என் சொந்த வாழ்க்கையில் என் சொந்த டிஜிட்டலை நான் சும்மா வேணில்லாமல் பாய்ச்சி எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணோம், என் பிள்ளைங்களுக்கும் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும் சில வரிமுறைகள். ஸோ இது அடுத்தது நம்ம பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிஸ் டுகெதர் ரெண்டும் சேர்த்து எடுக்க போகிறோம். சில பிரின்சிபல் 3 பிரின்சிபல் தான். இந்த 3 பிரின்சிபல்லையும் சில வழிமுறைகள் நம்ம செய்ய முடியும், குடும்பத்தில் செய்ய முடியும் காரியங்களை நான் சொல்லிக் கொடுங்க. சோஃபா ஓகே, எல்லாம் ஓகே? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா, ஏன்னா தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நான் செய்யணும். ஸோ கேனா ஓகே, லெட் மீ கோ டு த ஃபர்ஸ்ட் ஒன். இது 3 அடிப்படையாக எடுக்கிற காரியம். இந்த டிஜிட்டலில் நம்ம கொஞ்சம் ஒழுங்கு இருக்கணும்னா 3 காரியம் செய்யணும். முதல் we call digital literacy. தமிழில் எப்படின்னா வருதுன்னா டிஜிட்டல் கல்வி அறிவு. இந்த டிஜிட்டலை பற்றி கல்வி அறிவு வேணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது டிஜிட்டல் டிசிப்ளின். இந்த டிஜிட்டலில் நம்ம ஒழுக்கம் இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள்கிட்ட ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கணும், நம்மளும் ஒழுக்கமாக நடக்கணும், ஒழுக்கமாக பாய்க்கணும். சில வாட்டி நம்ம டிஜிட்டல் கிடைச்சோன்னே ஒரு சாரி இது சொல்கிறது, குரங்குக்கு பூ மாலை கொடுத்த மாதிரி. டிஜிட்டல் கண்டுபிடிச்சோன்னே ஒன்றும் ரூல்ஸ் இல்லை, அடிச்சு எல்லாம் செய்கிறது. ஒழுக்கம் வேணும். அந்த குடும்பத்திலையும் இந்த டிஜிட்டல் பாய்க்கிறது ஒழுக்கம் வேணும். வாட் இஸ் த டிசிப்ளின்? 3வது காரியம், தேர்ட் ஒன், டிஜிட்டல் டிசைபிள்ஷிப். சீஷத்துவம். எப்படி இந்த டிஜிட்டல் பாய்ச்சி நல்லா நம்ம சீஷத்துவம், நம்மளையும் ஒரு சீஷரன் ஆக்குறது, நம்ம குடும்பத்தையும் ஒரு சீஷரை எப்படி ஆக்குறதுன்னு இந்த 3 காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் லிட்ரஸி பார்க்கலாம். இந்த கல்வி அறிவு, இந்த டிஜிட்டலை பற்றி கல்வி அறிவு. டிஜிட்டல் லிட்ரஸி என்ன? இந்த கல்வி அறிவு. டிஜிட்டல் லிட்ரஸி இஸ் த அபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப். நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு கார்பெண்டர் மாதிரி, அவர் எல்லா பொருளும் செய்வார். துக்கங்காயு செய்வார், ஸ்கல்ப்சர், ஆர்ட் ஸ்கல்ப்சர் எல்லாம் செய்வார். நான் தான் அவரோட சிஷியன். ஸோ அவர் கூட தான் நான் அப்பா கற்றுக் கொடுப்பாங்க.
ஸோ அப்போ சின்னதாக இருக்கும்போது ஆணி ஆம்பரு எனக்கு ஃபேவரட். என்னை வந்து ஆம்பர் ஆணின்னு கூப்பிடுவாங்க என்னைய. ஏன்னா எங்கெங்கே பலகை இருக்குது, ஆணி இருந்துச்சுன்னா ஆம்பர் வச்சு அடிச்சிடுவேன். எங்கேயாவது வீட்டு பலகை வீடு. ஸோ எங்கே இழந்துச்சுன்னா எல்லாம் ஆணி அடிச்சு வச்சுருவேன் நான். அதான் எனக்கு ஒரு போக்கு வேறு. ஓகே, அப்போ சின்னதில் ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து கற்றுக் கொடுத்தாங்க எப்படி ஆம்பரை பாய்க்கிறதுன்னு. நான் எப்படி திரும்ப பாய்ச்சேன், அந்த ஆம்பர் வந்து நீட்டாக இருக்குதேமே, அந்த கடைசி அந்த கிணம் இருக்குல்ல, அங்கே பிடிச்சிட்டு அடிப்பேன். ஆணி இப்படி வரும். ஸோ அப்பா சொன்னார், நிப்பாட்டுடா, இந்த மாதிரி தான் பிடிச்சேன்னா கடைசியில் அந்த முக்கியில் அந்த எண்ணில் பிடிக்க இப்படி. அதுவும் நீ வந்து ரொம்ப வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த அந்த வெயிட் வந்து மேலே இருக்கு, அந்த பேலன் வந்து அது வேலை செய்யணும், நீ வந்து செய்யக்கூடாது. நீ வந்து அப்படியே தூக்கி ட்ராப், லிஃப்ட், ட்ராப் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு எப்படி பாய்க்கிறதுன்னு. அப்போலேருந்து இது வரைக்கும் நான் ஆணி அடித்தேன்னா அந்த மாதிரி தான் அடிப்பேன். நம்ம வந்து இப்படி பலம் துவச்சி களைப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டலை நம்ம எப்படி பயன்படுத்துறது, என்ன டிஜிட்டல் இருக்குன்னு நம்ம அந்த கல்வி அறிவு வேணும். வி மஸ்ட் நோ. நம்ம நினைக்கக்கூடாது, நோ நான் வயசாகிட்டேன், ஐ எம் ஓல்ட் ஆல்ரெடி, எப்படி இதெல்லாம் கற்றுக்கிறது, ஆனால் என் பிள்ளைங்களை. ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனை வயசில் கூட என்ன கூட கற்றுக்கலாம். என்ன நமக்கு கற்றுக்க ஆசை இருக்கா இல்லையா, அதுதான். ரொம்ப வாட்டி சோம்பேறித்தனம், கற்றுக்க வேண்டாம். எனக்கு தெரியும் ரொம்ப பேர் வந்து எம்டெக்னு கேட்டிருக்கீங்களா? எம்டெக் வந்து மலேசியாவில் இன்டர்நெட் அவங்க தான் இது. அவங்க வந்து சில வாட்டி ஒர்க் ஷாப் நடத்துவாங்க, சீனியர்ஸ், டிஜிட்டல் ஃபார் சீனியர்ஸ். வயசானவங்களுக்கு, மூப்பர்களுக்கு சிம்பிள் டிஜிட்டல் ஸ்கில்னு அவங்க ஒர்க் ஷாப் நடத்துவாங்க ஃப்ரீயாக, எம்டெக். ஓகே, அங்கே நான் அந்த ஒர்க் ஷாப்பில் பார்க்கும்போது எல்லாம் வயசானவங்க. யார் தெரியுமா மோயின்லி அங்கே இருப்பார்? சைனீஸ். தமிழ் உங்களை பார்க்கவே முடியாது. 1 2 சில வாட்டி வருவாங்க, இல்லைன்னா சைனீஸ் அண்ட் மலே ஃப்ரெண்ட்ஸ். தமிழுங்க இருக்க மாட்டேன். ஏன் போக மாட்டோம்? ஏன்? பிகாஸ் நம்ம வந்து இந்த டிஜிட்டல் பற்றி அறிவு இல்லைன்னா எப்படி நம்மளை பிள்ளைங்களுக்கு நம்ம அறிவு கற்றுக் கொடுக்க முடியும்? கேனாட். ஸோ இந்த கல்வி அறிவு இந்த டிஜிட்டல் பற்றி நம்மளுக்கு வேணும். அது இந்த வேர்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஹோசேயால உங்களுக்கு தெரியும், மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்ட் ஃபார் லேக் ஆஃப் நாலேஜ் பிகாஸ் யூ ரிஜெக்டட் நாலேஜ். இந்த அறிவு, இந்த புத்தி நம்ம தேடணும். நாட் ஓன்லி த திங்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், உலகத்தின் எங்கெங்கே நம்ம கற்றுக்க முடியுமோ நல்ல ஸ்கில் நம்ம கற்றுக்கணும். ஸோ ஹவ் வி கோயிங் டு டு நவ், இது வந்து கீ டிஜிட்டல் லிட்ரல் ஸ்கில். நீங்கள் படிக்கலாம். பட் இந்த டிஜிட்டல் இதில் வந்து வேறு லெவல் இருக்குது. நான் சொல்லலை நீங்கள் போய் ஒரு பெரிய டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் ஆகுன்னு இல்லை. பேசிக் ஃபண்டமெண்டல் சிம்பிள் ஸ்கில்ஸ். மொதல் ஸ்கில் என்னென்னா டெக்னிக்கல் ஸ்கில். எப்படி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறது, எப்படி மானிட்டரை ஆன் பண்ணுறது, லேப்டாப்பை ஆன் பண்ணுறது, எப்படி இன்டர்நெட் உள்ளுக்கு கனெக்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பேசிக். அதெல்லாம் கற்றுக்கலாம். இல்லை பரவாயில்ல, என் பேரன் பையன் வந்து தட்டி விடுவான். நம்ம கற்றுக்கணும். பேரன் பையன்கிட்ட எப்படி எனக்கு கற்றுக்கொடு எப்படி செய்கிறதுன்னு. சிம்பிள் திங்ஸ், டிஜிட்டல் டெக்னிக்கல் ஸ்கில். இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்னா எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுறது. கூகுள் சர்ச் பாய்ச்சிருக்கீங்கதாமே, எப்படி தேடுறது. எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், எந்த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே சன்வேயில் இருக்குது, நம்ம வந்து சர்ச் பண்ணுறது, அது ஒரு திறமை. ஓகே. மூணாவது மீடியா லிட்ரஸி. இன்டர்நெட்டில் வந்து வீடியோ இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, மீடியா இருக்குது. எப்படி இதெல்லாம் இதை பற்றி கொஞ்சம், வீடியோனா என்ன, எவ்வளோ லாங்காக வீடியோ இருக்கணும், டெக்ஸ்ட்னா என்ன, அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது. நாலாவது வந்து டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப். சரி, நம்ம இந்த டிஜிட்டல் உலகத்தில் இருக்கும்போது ஒழுக்கங்கள் இருக்குது. எப்படி நான் மெசேஜ் அனுப்புறது, ஒரு சிம்பிளானது. எத்தனை பேருக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லாம் பெரிய லெட்டர் கேப்ஸில் அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்?
டிஜிட்டல் இதில் வந்து நம்ம வந்து எனக்கு தெரியல கண்ணு, அதனால தான் எல்லாம் பெரிய கேப்ஸில் அனுப்புகிறேன். அப்படின்னா டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி எல்லாம் கேப்ஸ் போட்டிங்கன்னா கத்துறது மாதிரி உங்கள் காதில் வந்து டே எப்படி இருக்க அந்த மாதிரி. தட் இஸ் த மீனிங். ஏன்னா இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள எத்திக்ஸ் இருக்கு. எப்படி பேசணும், எப்படி பதில் கொடுக்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும். ஏன் இது சொல்கிறேன்னா, ரொம்ப பேர் நம்ம வந்து எஸ்பெஷலி வயசானவங்க நம்ம நினைக்கிறோம் எப்படி உலகத்தில் நம்ம பேசுகிறோம் அதே மாதிரி நம்ம டிஜிட்டல்லையும் பேச முடியும்னு. நடக்காது. சில வாட்டி சில வார்த்தைகள் நம்ம மீனிங் இந்த மாதிரி போடுவோம், நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அவங்க படிக்கும்போது வேறு மாதிரி மீனிங்காக இருக்கலாம். ஸோ அதனால தான் டிஜிட்டலில் ஒழுக்கங்கள் நம்மளுக்கு தெரியணும். எப்படி அனுப்புகிற மெசேஜ், எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது. ஏதாவது நம்ம வந்து நெசனாங்க சொல்லிடுறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது, நம்ம என்ன செக் பண்ணாமல் இது உண்மையாக இல்லைன்னு செக் பண்ணால் எல்லா குரூப்பும் அனுப்பிடுறோம். ஏன்னா எனக்கு நல்லா இருக்கே, நல்ல வார்த்தையாக இருக்கே, உண்மையாக இது அங்கே நடந்துச்சு, உண்மையாக நடந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கூட எல்லாத்துக்கும் அனுப்பிடுவாங்க. Do you know that is actually a sin? Because you are gossiping, you are sending false information, தப்பான தவறான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிஜிட்டல் இதில் நம்மளுக்கு தெரியணும் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியான கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். எப்படி டிஜிட்டலில் வச்சு மித்தவங்களுக்கு கூட சேர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி இந்த ஆர்கனைஸ் பண்ணும்போது கூட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, நான் டிஜிட்டல் லிட்ரஸி அபவுட். ஸோ இந்த டிஜிட்டல் லிட்ரஸி இந்த கல்விக்குறை ஏன் எனக்கு முக்கியம்னா, எனக்கு இதை பொருளை பற்றி தெரிஞ்சிட்டு எவ்வளோக்கு முடியுமோ தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு அது முடிஞ்சோன்னு தான் என் பிள்ளைங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்க முடியும். ஒரு குருடன் இன்னொரு குருடனை நடத்த முடியாது. நம்மளுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரியணும். குருடனா கூட ஒரு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் ஏன் தெரியுமா, ரொம்ப வாட்டி இந்த இதை நம்ம விட்டுறோம் குடும்பமாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஷோ ஆல் ஆஃப் இட். யூஸ்வலி நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்கிட்ட நீ போய் கற்றுக்கப்பா டிஜிட்டல் பற்றி, நீ ஸ்கூல் போகிற, எனக்கு பரவாயில்ல. இப்போ வந்து என்னன்னா, நான் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நான் வந்து இந்த டிஜிட்டல் பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு நான் என் பிள்ளைங்கிட்ட என் பேர பிள்ளைங்களை சொல்லி இந்த மாதிரி தான் நடத்தணும், கூட நீ போய் கற்றுக்க. we encourage. This is responsible and ethical digital citizen. இதுதான் நல்ல வழி. ஸோ பிரின்சிபல் நோ த ஸ்பேஸ். சின்னாங்கன்னது இந்த டிஜிட்டலை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க, கற்றுக்காம நடத்த முடியாது. ஸோ என்ன வயசாக இருந்தாங்களையும் இப்போ வந்து இந்த கற்றுக் கொடுக்குறதெல்லாம் தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, பாஷையிலும் இருக்கும். கடைசியாக ஐ வில் ஷோ யூ சம் எங்கே போய் கற்றுக்கலாம். ஐ வில் ஷோ யூ ரிசோர்ஸஸ். நான் காமிப்பேன் எங்கே வெப்சைட்லாம் போகலாம், இதெல்லாம் இருக்குங்க, நான் காமிப்பேன். ஆனால் வந்து நம்ம தீர்மானம் எடுக்கணும், இந்த டிஜிட்டல் பற்றி நான் கற்றுக்கணும், முயற்சி பண்ணணும். எனக்கு நேரம் இருக்குது, ஒரு நாளில் நான் சும்மா தான் வீட்டில் சமைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹவர் இல்லைன்னா அரை மணி நேரம் நான் போய் டிஜிட்டல் பற்றி என்ன வந்து ஏஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏஐ பற்றி கொஞ்சம் கற்றுக்கலாம். இல்லைனா என்ன இது சோஷியல் மீடியா என்ன கெட்டது என்ன நல்லது, எந்த வயசில் போடலாம், அதெல்லாம் நம்ம போய் கற்றுக்கலாம். ஹெட்ஃபோனில் இருக்குது. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு சோம்பேறியான கிறிஸ்டியனா சிசுவனா இருக்க முடியாது. ஸோ நோ த ஸ்பேஸ். ஸோ எப்படி, let me share you சில காரியங்கள். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக போவேன். set a good example. குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நம்ம வந்து 24 மணி நேரமும் டிஜிட்டலில் இருந்தால் நம்ம பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, டேய் ஹேண்ட்ஃபோனை விட்டுட்டு போ படிடா. பிள்ளைங்க அன்னாட பார்க்குறாங்க, நம்ம டிவி முன்னுக்கு தான். பிள்ளைங்க அன்னாட பார்க்குறாங்க, நம்ம வந்து சாப்பாட்டு நேரம் நம்ம ஹேண்ட்ஃபோன் முன்னுக்கு இருக்குது சாப்பாட்டு மேசையில். இட்ஸ் நாட் அ குட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். இது. இரண்டாவது,
educational app and games. நம்ம ஹேண்ட்ஃபோனில் வந்து சில நல்ல நல்ல கற்றுக் கொடுக்குற சில ஆப்ஸை நம்ம வச்சு இருக்கணும். லேட்டர் I'll show you. நான் சில ஆப்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, சில சில ஆப்ஸ் வந்து நம்ம ஃபோனில் வச்சு அது மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் ரொம்ப காரியங்கள். என்கரேஜ் சேஃப் ஆன்லைன் ப்ராக்டிஸ். இப்போ வந்து என்ன பயம்னா ஸ்கேமிங் ரொம்ப இது நம்ம வந்து ரொம்ப எல்லாம் பயப்படுறோம். நம்ம இது எப்படின்னு ஏன் பயப்படுறோம்னா ரொம்ப பேர் இந்த ஸ்கேம்க்கு உழுறவங்க வந்து வயசானவங்க தான். நீங்கள் படித்தீங்கன்னா வயசானவங்க ஒண்டி இல்லை, அறிவிவட்டு இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ். நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க தான் உழுவுறாங்க இந்த ஸ்கேம்லலாம். ஏன்னா ஒரு முக்கியமான காரியம் அவங்க கற்றுக்கல. எப்படி வந்து டிஜிட்டலில் நம்ம சேஃபாக இருக்கிறது, செக்யூரிட்டி எப்படி செட்டிங் செய்கிறது, என்ன நல்லது என்ன கெட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். மானிட்டர் அண்ட் கைட் இன்டர்நெட் யூஸ். நம்ம குடும்பத்தில் இன்டர்நெட் சும்மா ஃப்ரீயாக எல்லாருக்கும் எனி டைம் யூ கேன் யூஸ்னு முடியாது. ஓகே, லேட்டர் I'll share with you எப்படி நான் வந்து என் பிள்ளைங்க வந்து குடும்பத்தில் வளரும் போது நம்ம வீட்டில் வந்து இன்டர்நெட் வந்து ஒரு ஆப் வச்சுருந்தேன். அந்த ஆப் வந்து இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணும். திஸ் இஸ் வேன் என் பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது அவங்க ஹேண்ட்ஃபோன் இல்லைன்னா அவங்க டிஜிட்டல் டிவைஸில் வந்து நேரம் கணக்கு இருக்குது. நான் வந்து 1 மணி நேரம் தான் ஆட்டோமேட்டிக், அது முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிரும், இன்டர்நெட் எக்ஸஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் வச்சுருக்கலாம். அவங்க பெருசாக ஒன்றோன்னா அதெல்லாம் முடியாது. அப்படின்னா சின்னதில் யூ கேன் டூ ஆல் தேட். ஓகே, லேட்டர் I'll show you some example. ப்ரொமோட் கிரிட்டிக்கல் திங்கிங், டிஜிட்டல் ப்ராஜெக்ட். உங்கள் பிள்ளைங்க கூட ஒரு டிஜிட்டல் ப்ராஜெக்ட் செய்யுங்க. எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ இஸ் விலாக், வீடியோ லாக். குடும்பம் நம்ம ஹாலிடேக்கு போகிறோம், பிள்ளைங்கிட்ட நீ வீடியோலாம் எடு, நானும் வீடியோ இருக்கேன், அது முடிஞ்சோன்னு நம்ம வந்து ஒரு வீடியோ செய்கிறோம் சேர்ந்து. டிஜிட்டல் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, educational website, use of online libraries and database. இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். I give you all this. Establish screen time. குடும்பத்தில் எவ்வளோ மணி நேரம் இந்த இன்டர்நெட் ஹேண்ட்ஃபோன் பாய்க்கிறது நீங்கள் செட் பண்ணி வைக்கணும். உங்கள் பிள்ளைங்களோட இத்தனை மணி நேரம் தான் நீங்கள் பாய்க்கணும். இதுதான் சின்னதுலேருந்து நம்ம செட் பண்ணோம். பாதி வழியில் செட் பண்ணால் முந்தியா இந்த மாதிரி லூஸ் அவுட்டிங்க இப்போ தான் திடீர்னு வந்துடும். ஓகே, கடைசியாக ஃபேமிலி டெக் டைம். I want to talk about this. ஃபேமிலி டெக் டைம் இஸ் an interesting one. குடும்பத்தில் வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு ஃபேமிலி டெக் டைம். இந்த டெக் டைம்னா நம்ம ஹேண்ட்ஃபோன், டிஜிட்டல் இல்லைன்னா டிவி, லேப்டாப் பாய்ச்சி ஒரு குடும்ப ஆக்டிவிட்டி செய்கிறோம். சில வாட்டி வித் மை கிட்ஸ் ஐ பிளே ஆன்லைன் கேம் என்னன்னா கொலாபரேட்டிவ் கேம், சேர்ந்து விளையாடுற மாதிரி சிம்பிளான கேம். ஓகே, யூ கேன் பிளே அ கேம் or you can use this your family time with your family altar. நீங்க டிவோஷன் செய்யும்போது டிஜிட்டல் பாய்ச்சி டிஜிட்டல் செய்யலாம். ஸோ ஃபேமிலி டெக் டைம். ஓகே ஓகே குவிக்லி. ஓகே, நவ் இந்த ஆல் இதான் ரிசோர்ஸஸ். எப்படி செய்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் உங்கள் நோட்ஸில் அப்புறம் இருக்கும். இந்த வெப்சைட், இந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து போய் பாய்ச்சி நீங்கள் செய்யலாம். இது வந்து கோடிங் உங்கள் பிள்ளைங்கள் கற்றுக்கலாம், நீங்களும் கற்றுக்கலாம். ஓகே, சிம்பிளான கோடிங். ஓகே, தென் யூ ஹேவ் கான் அகாடமி. கான் அகாடமி வந்து எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் கான் அகாடமி வந்து ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி மாதிரி, ஃப்ரீயான யூனிவர்சிட்டி. நீங்கள் போய் என்ன திறமைகள் கற்றுக்கணும்னா வீடியோ மூலியமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கற்றுக்கலாம். சிலது வந்து நீங்கள் வாங்கணும், சிலது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட் செக்ஷனில் போனீங்கன்னா யூ வில் ஹேவ் த இன்டர்நெட் பற்றி நீங்கள் படிக்கலாம், கம்ப்யூட்டர்ஸை பற்றி படிக்கலாம். பேசிக் சிம்பிளான எப்படி கம்ப்யூட்டர் வந்துச்சு, எப்படி பாய்க்கிறது, எல்லாம் வீடியோ மூலியமாக கான் அகாடமி. அடுத்தது வந்து காமன் சென்ஸ் மீடியா. இங்கே வந்து அவங்க ஏதாவது படம் பார்க்குறதுக்கு முந்தி இங்கே போய் இது கிறிஸ்டியன் சைட், நீங்கள் வந்து இந்த படம் வந்து பிள்ளைங்களுக்கு பொலே அத்தோ திடா நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஒரு கேம் கேன் ஓ கேனாட், கேம்ஸ்லாம் வாங்குறதுக்கு முந்தி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே ஓகே கூகுள். நான் கூகுள் பி இன்டர்நெட். கூகுள் இது வந்து ஃப்ரீ. கூகுளில் கூட
பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி வந்து இன்டர்நெட்டில் சேஃபாக இருக்கிறது. ஒரு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் மாதிரி இருக்குது, ஃப்ரீ. யூ கேன் கோ இன், யூ கேன் லேர்ன், யூ கேன் டேக் யுவர் சில்ட்ரன் கோ இன். வெரி குட். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேயாக எப்படி ஆன்லைனில் சேஃபாக இருக்கிறது கற்றுக் கொடுப்பாங்க. யூ கேன் சி அந்த லிங்க் கீழே இருக்குது. உங்கள் நோட்ஸ் கிடைக்கும் போது அந்த லிங்க்லாம் அங்கே இருக்கும். ஸ்க்ராட்ச் இது வந்து விஷுவல் ப்ரோக்ராமிங். உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராமிங் கற்றுக் கொடுக்கணும்னா ஃப்ரீயாக இந்த இது வந்து ஸ்க்ராட்ச்னு ஒன்று இருக்குது. பிபிஎஸ் கிட்ஸ் வந்து சில வாட்டி நம்ம வந்து யூடியூப்க்கு போனோம்னா சில என்னென்னலாம் பிள்ளைங்களுக்கு யூடியூப் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா இங்கே இது வந்து பிபிஎஸ் வந்து பிள்ளைங்களுக்குன்னு சில வீடியோங்க. ஓகே, யூ கேன் வாட்ச் மூவிஸ், கார்ட்டூன்ஸ் அண்ட் ஆல் தட். இது வந்து யூஎஸ்ஏயில் வந்து அவங்க வந்து ஒரு சேஃப்டி. நெக்ஸ்ட் ஒன்று வேக் அப் வெனஸ்டே, நேஷ்னல் ஆன்லைன் சேஃப்டி, எப்படி வந்து இன்டர்நெட்டில் சேஃபாக இருக்கணும்னு. ஓகே, அடுத்தது வந்து எல்லாம் நெட் ஸ்மார்ட். இதெல்லாம் வந்து இது சாஃப்ட்வேர். உங்கள் இன்டர்நெட் வந்து எப்படி பிள்ளைங்க பாய்க்கிறது, எத்தனை மணி நேரம் பாய்க்கிறாங்க, கூட பாய்க்கிறாங்களா குறவா பாய்க்கிறாங்களா கண்ட்ரோல் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுற ஆப். யூ கேன் கோ அண்ட் கெட். இதுவும் அதே மாதிரி இது. ஓகே, கடைசியான இது வந்து மலேசியாவில் வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் லேர்னிங் இனிஷியேட்டிவ் டெலிமான்னு ஒரு இருக்குது. இந்த சைட்டில் போனீங்கன்னா இது மலேசியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் செஞ்ச சைட். இங்கே வந்து பிள்ளைங்க வந்து டிஜிட்டலை பற்றி கற்றுக்கலாம். நீங்களும் நம்மளும் இப்போ கற்றுக்கலாம். பிள்ளைங்க டெலிமா இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி இனிஷியேட்டிவ். ஓகே, இதுவும் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகேயா சோஃபா? ஓகேயா? ஆல்ரைட். நெக்ஸ்ட், இந்த இந்த ஞானம் கற்றுக் கொடுத்தோன்னே எப்படி பாய்க்கிறோன்னு இது முடிஞ்சோடனே ஒழுக்கம், டிஜிட்டல் ஒழுக்கம். எல்லா காரியங்களையும் டிசிப்ளின் வேண்டும். எப்போ நடத்தணும், எப்போ நடத்தக்கூடாது, எப்போ பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாதுன்னு. டிஜிட்டல் டிசிப்ளின் ரிஃபர்ஸ் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜிங் அண்ட் ரெகுலேட்டிங். இந்த டிசிப்ளின் யாருக்கிட்ட தோங்கணும்? நம்மக்கிட்ட தான். ரொம்ப வாட்டி நம்ம பிள்ளைங்க சொல்கிறோம், சில வாட்டி நம்மளே இந்த டிஜிட்டலை பாய்க்கிறது நம்மளே டிசிப்ளின் இல்லை. ஓகே, ஸோ திஸ் ஒன் ஆல் நீங்கள் படிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் ரீட். மேபி கோ ஃபாஸ்ட். நவ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த டிசிப்ளின் சொல்லும் போது ரொம்ப வாட்டி நெக்ஸ்ட் ஒன் ஷோப்பா நம்ம நினைக்கிறோம் இதுதான் டிசிப்ளின்னு. ஏய் செய்யாத, இது செய்யாத டிசிப்ளின். ஆக்சுவலி அந்த வேர்ட் டிசிப்ளின் வந்து இது இல்லை. டிசிப்ளின் வேர்ட்ஸ் என்னன்னா மீனிங் என்ன? நெக்ஸ்ட் ஒன் மேம். ட்ரைனிங், அன்னாடம் செஞ்சு 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 ஒரு பழக்கமாக வர்றது தான் டிசிப்ளின். பைபிள் ஸ்டடி டிசிப்ளின் சொல்லணும்னா பைபிள் அன்னாடம் வாசித்து 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 ஒரு நாள் அது பழக்கமாயிரும். பைபிள் வாசிக்கலைன்னா ஏதாவது இன்னைக்கு செய்யலை, நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணணுமா பழக்கமாக, அதுதான் டிசிப்ளின். ஸோ அதே மாதிரியும் நம்ம பிள்ளைங்களும் நம்ம பழக்க உரத்தில் அன்னாடம் இந்த டைம் டிஜிட்டல் பாய்க்க முடியாது, இந்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டைம் தான் முடிக்கணும், அது பழக்க வழக்கமாக ஆக்குறது தான் டிசிப்ளின். ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுமா? இது என்ன? இது ஃபுட்பால் ஸ்டேடியம். ஓகே, இது வந்து ரியல் மேட்ரிடோட பார்சிலோனாவோட ஓகே ஸ்டேடியம். ஒரு இப்போ வந்து இந்த இது அடுத்தது காமிங்க. நெக்ஸ்ட் ஷோ, நெக்ஸ்ட் ஒன். கோ பிஃபோர், கோ நவ். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரெண்டு அந்த லைன் இல்லை. ஒரு இதில் அந்த லைன் இருக்குது, ஒரு இதில் லைன் இல்லை. இந்த ரெண்டாவது இதில் லைன் இல்லாத பந்துலாட்டு தடலில் விளையாண்டா எப்படி இருக்கும்? குழப்பமாக தான் இருக்கும். விளையாடுறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும், ரெஃப்ரிக்கு இன்னும் குழப்பமாக இருக்கும், ஸ்டேடியமில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் டிஜிட்டல் யூசேஜ். டிசிப்ளின்னா ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஒழுக்கமும் எல்லைகளும் வழிகாட்டுகள் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் செட் பவுண்டரிஸ், செகண்ட் பிரின்சிபல் செட் பவுண்டரிஸ் அண்ட் கைட்லைன்ஸ். நம்ம குடும்பத்திலே, நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் இந்த டிஜிட்டல் இருக்கும்போது நம்ம வந்து சில எல்லைகளும் சம ஒழுக்கங்களும் நம்ம தான் செட் பண்ணணும்.
நம்ம வந்து செட் பண்ண ரெடியாக இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செட் பண்ண முடியாது. எப்படி செட் பண்ணுறது? ஹவு டு வி செட்? ஓகே, நெக்ஸ்ட் லெட் மீ கோ டு ப்ராக்டிஸ். ஓகே, செட்டிங் பவுண்டரிஸ், கிளியர் லிமிட்ஸ். எத்தனை மணி நேரம் நான் ஒரு நாளில் பாய்க்க முடியும்? அங்கேருந்து தோங்குங்க. ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நான் என் ஹேண்ட்ஃபோனை பாய்க்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் அந்த கைட்லைன் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அந்த கைட்லைன் இல்லைன்னா வெரி சுசா. அப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்க ரெண்டாவது கிரியேட் ரூட்டீன்ஸ். ரூட்டீன்னா அன்னாடம் செய்கிற காரியம். ஓகே, நீ எழுந்திரிச்சோன்னே பிள்ளைங்க எழுந்திரிச்சோன்னே நீ கேம் விளையாட முடியாது. நீ இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யணும், இது செஞ்சு முடிஞ்சோன்னு தான் இது செய்ய முடியும். அந்த மாதிரி ரூட்டீன். நம்மளும் அந்த மாதிரி தான். எழுந்திரிச்சோன்னே சிலவங்க வந்து இந்த பழக்கம் இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னே கை சைட் டேபிளுக்கு தான் போவோம். எங்கே எங்கே என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன வந்திருக்கு, ஆமாவா இல்லையா? அது வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கமாகிருச்சு. கெட்டதுன்னு இல்லை, மேபி யூ வாண்ட் டு செக் அர்ஜென்ட்டாக ஏதோ மெசேஜ். அப்படின்னா சில வாட்டி இந்த பழக்கத்தை நான் வந்து என் பழக்கம் என்னென்னா, எழுந்திரிச்சோன்னே முதல் இது வந்து நான் ப்ரே பண்ணிவிட்டு பல் விளக்கிட்டு ப்ரே பண்ணிவிட்டு பைபிள் வாசிச்சுட்டு அப்புறம் தான் இந்த ஹேண்ட்ஃபோனை தொட போகிறேன். இல்லைன்னா இந்த டிவோஷன் இங்கே ஹேண்ட்ஃபோனில் இருந்துச்சுன்னா நான் திறந்தேன்னா கூட டிவோஷன் தான் செய்ய போகிறேன். முதல் ஐம் கோயிங் டு டூ தட். பழக்கங்கள் வேணும். பழக்கங்கள் இல்லைன்னா டிஃபிகல்ட். நம்ம பிள்ளைங்களுக்கு பழக்கம் கற்றுக் கொடுக்கணும். ப்ரையாரிட்டிங் டாஸ்க், எது முக்கியத்துவம் எது முக்கியம் இல்லை. மானிட்டரிங் யூசேஜ், எவ்வளோ நம்ம பாய்க்கிறோம் அது நம்ம செக் பண்ணுறது. நம்ம ஃபோன்லலாம் இருக்குது. எவ்ரி ஃபோன் நம்ம வந்து சிஸ்டமில் போனீங்கன்னா எத்தனை மணி நேரம் நீங்கள் பாய்ச்சிருக்கீங்க இன்டர்நெட், எத்தனை இந்த ஆப் வந்து எவ்வளோ நேரம் பாய்ச்சிருக்கீங்க நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, என்கரேஜ் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸ். நம்ம பிள்ளைங்க கூட டிஜிட்டலை தாண்டி மித்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஓகே, ப்ரொமோட்டிங் மைண்ட்ஃபுல் யூஸ். நம்ம பிள்ளைங்கள கற்றுக் கொடுக்கணும் எப்படி இந்த ஹேண்ட்ஃபோன் பாய்க்கிறது, எப்போ பாய்க்க முடியாது. educating about digital well-being and maintaining digital detox, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இட்ஸ் ஆல் இன் திஸ் திங். கிரியேட் டிவைஸ் ஃப்ரீ ஜோன்ஸ். கடைசி இது கொஞ்சம் பண்ணேன். வீட்டில் சில இடத்துல இந்த டிஜிட்டல் வரக்கூடாது. அந்த மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான இது என்னன்னா சாப்பாட்டு மேசை. ஸோ இந்த ரூல்ஸ் போடலாம். சாப்பாட்டு மேசையில் ஹேண்ட்ஃபோன் டிஜிட்டல் முடியாது. நம்ம சாப்பாட்டு நேரம் வந்து டிஜிட்டல் ஃப்ரீ. அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் செட் பண்ணலாம். எத்தனை பேர் செட் பண்ணுறோம்? இல்லை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போனால் அவங்க பிள்ளைங்க இந்த பேபி சேரில் போட்டுட்டு ஒரு ஹேண்ட்ஃபோன் முன்னுக்கு வச்சுட்டு நீ பாருப்பா, ஏன்னா நான் ஐ வாண்ட் டு ஈட் குவைட்லி அப்பயே கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால தான் வெரி இம்பார்ட்டன்ட். சின்னதுலேருந்து டின்னர் டேபிள், சாப்பாட்டு நேரம், நம்ம பேசுகிற நேரம், சாப்பிட்டுட்டு பேசுகிற நேரம், டிஜிட்டல் இல்லை. ஸோ அது எக்ஸாம்பிள். ஓகே, எஸ்டாப்ளிஷ் டிஜிட்டல் கர்ஃப்யூஸ். ஒரு டைம் முடிஞ்சோடனே பாய்க்க முடியாது. அந்த மாதிரி டெவலப் அ ஃபேமிலி மீடியா பிளான். நான் இந்த மீடியா பிளான் என்னன்னா, இது வந்து வெளியூர்லலாம் ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் குடும்பமும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. இந்த பிளான் வந்து பிள்ளைங்க கூட உட்காந்துட்டு எத்தனை மணி நேரம் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், நான் வந்து இத்தனை மணி நேரம் தான் பாய்ப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் ஒரு பிளான். அந்த பிளான் வச்சு தான் குடும்பத்தையே நடத்துவாங்க. நம்ம எங்கே நம்ம சமுதாயம் என்ன இதெல்லாம் என்னலாம் சும்மா தான் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு முக்கியமான காரியம். ஓகே, இதை பாருங்க. இது வந்து யூஎஸ்ஏல ஒரு குழு சைல்ட் சைக்காலஜின்னு ஒரு கிளினிக், எல்லாம் டாக்டர்லாம் பிள்ளைங்க டாக்டர் வந்து எவ்வளோ நேரம் இந்த வயசுக்கு இவ்வளோ நேரம் தான் அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம் வெதர் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் பாய்க்க முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோசத்துலேருந்து 18 மாதம் உள்ள பிள்ளைகளுக்கு 0 கொடுக்கக்கூடாது. எக்ஸப்ட் வீடியோ சேட், மற்றவங்க கூட பேரவங்களை வீடியோ சேட் கூட அவ்வளோதான். 18 மாதத்துலேருந்து 24 நம்மளா 2 வயசு பிள்ளைங்களுக்கு குராங் டாரி 1 jam அவ்வளோதான் கொடுக்க முடியும். 2 to 5 years old 0 to 3 hours. Teenagers 2 hours, ஒரு நாளில் 2 hours. Teens and adults 2 to 4 hours. இதுதான் கைட். இது நான் போட்டதில்லை, இது டாக்டர்ஸ் சில்ட்ரன் அமெரிக்கன் சைக்காலஜி அண்ட் டாக்டர்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கைட்.
ஓகே, ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் டூல்ஸ். இது முடிஞ்சோடனே நான் சிஸ்டர் ஷேரன் கூட ஒரு ஃபோல்டர்ஸ் கூகுள் ஃபோல்டர் கொடுப்பேன். அங்கே வந்து இந்த நோட்ஸும் இந்த டெம்ப்ளேட்டும் இருக்கும். அவர் ஃபேமிலி மீடியா பிளான். இது பார்க்கலாம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் சைக்காலஜி அவங்க தான் இது செஞ்சது. 2 இருக்குது, ஒன்று சிம்பிளானது, ஒன்று கொஞ்சம் இது வந்து கோ நெக்ஸ்ட் ஒன். இது வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, உங்கள் பிள்ளைங்க வந்து இன்டர்நெட் டிஜிட்டல் கேமுக்கு அடிமையாக இருக்காங்களா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓகே, அண்ட் தென் ஆல் த லிங்க்ஸ்லாம், நம்ம லிங்க்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பேரண்டல் கண்ட்ரோல். இந்த சிலது வந்து கொஞ்சம் நீங்கள் யூ மஸ்ட் பே ஃபார் இட். சிலது வந்து ஃப்ரீ, சிலது வந்து நீங்கள் காசு கொடுத்து உங்கள் வீட்டில் இன்டர்நெட்டை மானிட்டர் பண்ணுறது, எப்படி யார் பாய்க்கிறாங்க, எத்தனை பேர் பாய்க்கிறாங்கன்னு. பாக், ஓகே, ஃபேமிலி டைம், இதெல்லாம் வந்து டு மானிட்டர் அவர் பேக். நீங்கள் போய் இதெல்லாம் நீங்கள் யூ கோ டு த வெப்சைட். ஓகே, கோ டு த வெப்சைட், செக், படித்து பாரு என்ன எப்படி பாய்க்க முடியுமா பாய்க்க முடியாதா உங்கள் குடும்பத்துலேருந்து. ஆப்பிள் ஸ்க்ரீன் டைம். ஸோ இது வந்து ஆப்பிள், எத்தனை பேர் ஐஃபோன் வச்சுருக்கீங்க? ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உள்ளுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ நேரம் இன்டர்நெட் பாய்க்க முடியும் அதெல்லாம் செட்டிங்லாம் இருக்குது. அந்த செட்டிங் எப்படி செய்கிறதுன்னு அந்த லிங்க் இருக்குது. ஓகே, ஐஃபோன் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு இல்லைன்னா நீங்கள் யூ கேன் யூஸ் கூகுள் ஃபேமிலி லிங்க். நெக்ஸ்ட் ஒன், கூகுள் ஃபேமிலி லிங்க். யூ காட் அ ஃப்ரீ கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ நேரம் கூகுள் பாய்க்க முடியும் பாய்க்க முடியாதுன்னு நீங்கள் செட் பண்ணலாம். திஸ் ஆல் ஃப்ரீ. இஃப் யூ யூஸ் மைக்ரோசாஃப்ட், நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் கேம் இருந்துச்சுன்னா அது கூட மைக்ரோசாஃப்ட் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், எவ்வளோ நேரம் அவங்க பாய்க்க முடியும் எவ்வளோ நேரம் அவங்க பாய்க்க முடியாதுன்னு. ஓகே, ஆல்ரைட். கடைசியாக 4 minutes. ஓகே, 4 minutes இருக்குது. 11 o'clock I'll finish it. ஓகே, கேனா? ஆல்ரைட், 4 minutes சீக்கிரமாக. ஸோ ஒன்று வந்து அந்த டிஜிட்டல் பற்றி அறிவு வேணும், இரண்டாவது வந்து அந்த டிஜிட்டலில் வந்து ஒழுக்கம் வேணும். அது ஒன்றே இல்லை, அடுத்தது வந்து நம்ம குடும்பத்தில் விசுவாசத்தை கொஞ்சம் உறுதியாக ஆக்கிறதுக்கு இந்த டிஜிட்டலை பாய்ச்சி நம்ம குடும்பத்தை சுவிசேஷ நம்ம ஊழியத்திலே உறுதியாக ஆக்க பாய்க்கலாம். எப்படி பாய்க்க போகிறோம்? டிஜிட்டல் டிசைபிள்ஷிப். ஓகே, த யூஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி டு அசிஸ்ட் இந்த ப்ராசஸ். இந்த டிஜிட்டலை பாய்ச்சி, இந்த டிஜிட்டல் வந்து ரொம்ப பவர். ஓகே, எத்தனை பேர் கோவிட் வாரத்துக்கு முந்தி ஜூமை வந்து நீங்கள் கேள்விப்படுத்தியிருந்தீங்க? ஒருத்தருக்கும் அந்த ஜூம் என்னன்னு தெரியாது. கோவிட்னால ரொம்ப சபைகள், ரொம்ப நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் டிஜிட்டல் உள்ளுக்கு பாய்க்க கற்றுக்கிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஏன் அது நடந்துச்சு? ஏன்னா அந்த கோவிட் வந்து ஆண்டவர் நம்ம கையை அப்படியே பிடிச்சி நீ பாய்க்கணும், இந்த சூழ்நிலையினால நீ பாய். ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப சர்ச்சஸ் வந்து செல்லச்ச சபைகள் அந்த கோவிட் வரத்துக்கு முந்தையே ஆன்லைன் சர்வீஸ்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, மீடியா டீம் நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. சில தூர பார்க்குற சபைகள், விஷனரி சர்ச்சஸ் அப்பயே எல்லாம் செட்டப் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பர்ட் எல்லாம் இருந்தாங்க. அப்படின்னா ரொம்ப சபைகள், எஸ்பெஷலி நம்ம தமிழ் சபைகள் ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த விஷன் இல்லை. நினச்சாங்க இது எப்படி பாய்க்கிற, நம்ம சபைனா இங்கே தான் மீட் பண்ணும் ஃபிசிக்கலாக. அப்போனா அந்த கோவிட் வந்து நம்மளை வந்து ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துச்சு. எல்லா சபையும் எப்படியாவது நம்ம டிஜிட்டல் எப்படியாவது. அப்போ வந்து யாரை திரும்ப கூப்பிட்டாங்க? சபைகள் யாரை திரும்ப யாரை ஹெல்ப் கூப்பிட்டாங்க? யாரை? ஐடியா இல்லை, யாரு? ஐடி அண்ட் தென் வாலிபர்களே. ஆமாவா இல்லையா? அப்போதான் யூத்ஸ் செட்டப் மீடியா டீம். யூத்ஸ் நீ சோஷியல் மீடியா செய்கிறியா, ஆன்லைன் எப்படி போடுறது, அப்போ தான் யூத்ஸ். ஸோ இந்த முன்னுக்கு பார்க்குற விஷன் நம்ம சபையில் இருக்கணும். இப்போலேருந்து 10-20 வருஷத்துக்கு வர காலத்தில் சபை என்ன செய்யணும் இப்போ கொண்டு இல்லை. ஸோ வி மஸ்ட் பி விஷனரி சர்ச்சஸ், முன்னுக்கே பார்க்கணும். ஸோ அதனால் எப்படி நம்ம இந்த டிஜிட்டல் பாய்க்க முடியும்? நான் சீக்கிரமாக போகிறேன். நெக்ஸ்ட். ஓகே, இது சீக்கிரமாக சொல்லிடுறேன்.
ஏன் டிஜிட்டல்? நம்ம பழைய காலத்தை பார்த்தா மொத ஆண்டவர் வார்த்தை வந்து வாய் மூலியம்தான் எல்லாம் ஸ்போக்கன். அது முடிஞ்சோடனே எழுதி தான். அது முடிஞ்சோடனே பிரிண்டிங்ஸ் தொங்கினோடனே 1450 பிரிண்டிங் தொங்கினோன்னு தான் அப்புறம் தான் பிரிண்டட் பைபிள் இருந்துச்சு. ஓகே, அது முடிஞ்சோடனே டெலிஃபோன் வந்துச்சு, ரேடியோ மூலியமாக வந்துச்சு, டிவி வந்துச்சு. அது முடிஞ்சோடனே தான் 1973 மொபைல் ஃபோன்ஸ் வந்துச்சு, 1975 பர்சனல் கம்ப்யூட்டர், தென் 89 இன்டர்நெட், 97 சோஷியல் மீடியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு கருவியை பாய்ச்சி அவர் வார்த்தைக்கு முன்னேற. எவ்ரி ஜெனரேஷன் காட் யூசஸ் கம்யூனிகேஷன் டூல். இந்த ஜெனரேஷன் இஸ் டிஜிட்டல். ஸோ நம்ம பாய்க்கணும். எப்படி பாய்க்க முடியும்? ஐ வில் கோ ஸ்கிப் ஆல் திஸ், இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஏன் பாய்க்கணும்னா நம்ம சபையில் இருக்கிற வயசில் இருக்கிறவங்க இப்போ வந்து 1981 பிறந்தவங்க எல்லாம் வாட் வி கால் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். நம்ம வந்து ஒரு காலம் சபை விட்டு போயிடுவோம். நம்ம வாலிபர்கள்லாம் இந்த குழு வந்து டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். பிறந்ததுலேருந்து அவங்க இது தெரியும். நம்ம வந்து பிறந்தது இல்லை, அப்படின்னா பாதி வழியில் இதை கற்றுக்கிட்டோம். அப்படின்னா இப்போ அடுத்த தலைமுறை நம்ம சபைக்கு வர்றது வந்து அவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்றது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். இதுக்கு வந்து அவங்க கபியசான். ஸோ அதனால நம்ம வந்து அதை பாய்ச்சி, அந்த பொருளை பாய்ச்சி அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும். ஹவ்? இதெல்லாம் ஐ வில் ஜஸ்ட் கோ ஸ்கிப். நெக்ஸ்ட், மூணாவது பிரின்சிபல் சொல்லிடுறேன். யூஸ் கடைசி பிரின்சிபல். நெக்ஸ்ட் ஒன். நோ, பிஃபோர் தட் யூஸ் டெக்னாலஜி டு ரீச் அண்ட் டிசைபிள். இந்த டெக்னாலஜியை பாய்ச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு சீஷத்துவத்தில் பயணத்தில் நம்ம நடத்தணும். இது ஒரு பவர்ஃபுல் டூல். ஹவ்? ஐவ் கிவன் யூ, உங்கள் நோட்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஐ வில் கோ வெரி ஃபாஸ்ட். இன்கார்பரேட் ஃபேஸ் பேஸ் ஆப். நான் வந்து பிள்ளைங்கக்கிட்ட அதனால சொல்லுவேன், பைபிள் ஆப் ஃபார் கிட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த பைபிள் ஆப் வந்து வெரி பவர்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹேண்ட்ஃபோனில் இந்த பைபிள் ஆப், இந்த பைபிள் கற்றுக் கொடுக்குற ஆப்லாம் நம்ம வச்சுருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து நான் அந்த லிங்க்லாம் இருக்குது எங்கெல்லாம் டவுன். ரெகுலர் ஃபேமிலி டிவோஷன். நம்ம ஃபேமிலி டிவோஷனில் எத்தனை பேர் டிஜிட்டல் பாய்க்கிறீங்க? நம்ம குடும்பம் ஆல்டரில் எல்லாம் புக்கு தான் பாய்க்கிறோமா? பைபிள் எத்தனை பேர் டிஜிட்டல் பாய்க்கிறீங்க? ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுள். அப்போனா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஸோ யூஸ் டிஜிட்டல். ஒரு நாள் யூடியூப்பை திறந்து வர்ஷிப் சாங் போட்டு அந்த வர்ஷிப் சாங் கூட நம்ம பிள்ளைங்க கூட வர்ஷிப் டுகெதர். தேர் ஆர் சம் ஆன்லைன் டிவோஷன்ஸ் கூட இருக்குது, நம்ம செய்யலாம். அனிமேட்டட் ஸ்டாரி வரும், பிள்ளைங்க பார்த்துட்டு அது முடிஞ்சால் நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் டிஜிட்டல் இன் அவர் ஃபேமிலி டிவோஷன். Interactive Bible study. Okay, let me go quickly. Online worship service. Wait. Okay, ஏழாவது, let me show Christian podcasts and audio books. நம்ம வந்து எத்தனை பேர் வேலைக்கு வந்து நீங்கள் பயணம் காடியில் தான் பயணம் பண்ணுவீங்க? காலையில் you go to work. ஓகே, நான் வந்து ஏதாவது தூரமாக பயணம்னோம்னா என் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்னு இருக்கும். கிறிஸ்தவ பாட்காஸ்ட்னா பேச்சு. இது கிறிஸ்துவ டாபிக்ஸ் பற்றி சிலவங்க பேசுவாங்க. அது போட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டு போவேன். நாட் ஓன்லி சாங்ஸ், பாட்காஸ்ட் இஸ் வெரி குட். தேர் ஆர் லாட் ஆஃப் தமிழ் பாட்காஸ்ட் கூட இருக்குது. ரொம்ப இப்போ வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் தமிழ் குட் பாட்காஸ்ட் வந்து மேபி அவங்க பாஸ்டர் இல்லை, அப்படின்னா சில டாக் ஷோ ஒரு சர்டன் டாபிக்ஸ் பற்றி LGBTQ பற்றி பேசுவாங்க. மேபி தே டாக் அபவுட் சர்ச் growth. So podcast is very important. Okay, digital prayer journals. Okay, இதெல்லாம் lot online Christian communities. Let me go quickly to this is one of the best app in the world. 697 million download Bible app. Okay, இது வந்து YouVersion Bible app வந்து பெரியவங்களுக்கும் இருக்கு, சிறுவர்களுக்கும் இருக்கு. இந்த app வந்து got different language. Tamil also got, they got so many languages.
If any app, please download this app. It's a free app, U version. And the link இருக்கு. Okay, next one. You can go to Focus on the Family. அவங்க வெப்சைட்ல வந்து they got a lot of articles, podcasts, videos. Okay, Focus on the Family உங்களுக்கு தெரியும். Okay, அடுத்தது கேம். பிள்ளைங்களுக்கு கிறிஸ்தவ கேம் என்ன இருக்கு. This is called, one of it is called Adventures in Odyssey. ஒரு கேமை வச்சே கேம் ஆன்லைன் விளையாண்டு ஆண்டவர் வார்த்தை கற்றுக்குவாங்க. There is. Okay, next one. Right Now Media. இங்கே வந்து you can watch Christian good family and Christian movies. இந்த சிலது you have to pay for it, சிலது there is some free. Okay, Right Now Media. மீனோ வந்து பிள்ளைங்களுக்கு Bible stories and all that you can watch. Next, Prayer Mate. Now in the app வந்து you can actually prayer. உங்க prayer daily என்ன prayer நீங்க போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களை வந்து இந்த நேரம் நீங்க ப்ரே பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ப்ரே பண்ணிட்டு போடலாம். So you can manage your whole prayer life on this app. Okay, then Parent Q. இதில் வந்து நீங்க டிவோஷனல், பிள்ளைங்களுக்கு டிவோஷனல், ஆல்டர் ஃபேமிலி ஆல்டர் சே டிவோஷனல் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், Six Kids Worship. உங்கள் பிள்ளைங்களுக்கு worship song. ஓகே, பிள்ளைங்களுக்காக worship songs வந்து இங்கே இருக்கலாம். Dare to Share is for யூத்ஸ்க்கு டிவோஷனல் இங்கே இருக்குது. ஓகே, பைபிள் ப்ராஜெக்ட். இந்த பைபிள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த ப்ராஜெக்ட் வந்து பைபிள் கதையெல்லாம் அனிமேட்டட், கார்ட்டூன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அனிமேட்டடில் சிறுவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் இப்போ செஞ்சது வந்து என்னென்னா விஆர்னா என்ன தெரியுமா, வர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த கண்ணாடி போட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி விஆர் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்க. இந்த விஆர் ப்ராஜெக்ட் என்னென்னா இயேசுவின் கடைசி ஒரு வாரம் என்ன நடந்தது வந்து நீங்கள் விஆர் போட்டு நீங்கள் அங்கே ஜெருசலமில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் காண செய்யலாம், நடக்கலாம். They got a VR project, the last 1 week of Jesus' life, powerful one. Okay, so you can go here, Bible project. Axis வந்து this is for parents and teens, Christian teens. Now Reddit, எத்தனை பேர் Reddit கேட்டிருக்கீங்க? Reddit வாலிபர்களுக்கெல்லாம் தெரியும். Reddit வந்து முந்தி வந்து நம்ம வந்து ஆன்லைன் chat community, ஆன்லைன் ஃபாரம் கேட்டிருக்கீங்க தானே, ஆன்லைன் ஃபாரம் இந்தி. இப்போ வந்து அதே மாதிரி ஆன்லைன் ஃபாரம் Reddit இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரெடிட்டில் வந்து ஃபார் கிறிஸ்டியன் டீன்ஸ் அண்ட் யூத்ஸ் ஒரு சேனல் இருக்கு. ஸோ மித்த டீன்ஸ் கூட, மித்த கிறிஸ்தவ டீன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இக்கோ ப்ரேயர் ஆப். திஸ் இஸ் another ப்ரேயர் ஆப். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். ஓகே, தட்ஸ் இட். நீங்கள் கேட்பீங்க தமிழில் இருக்கா? இருக்குது. The next session I will give you some links for some Tamil resources. Okay, now so let me close. Moon principle enna, you must know the space. In the digital பத்தி பயப்படக்கூடாது. பயந்துட்டு இருந்தீங்களா நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களை இந்த இதில் நடத்த முடியாது. கத்துங்க, என்ன வயசாக இருந்தீங்கன்னா கூட கத்துங்க. என் வேலை இதில் வந்து இந்த டிஜிட்டல் வந்து ரொம்ப முக்கியமானது. அன்னாடம் கற்றுக்கணும், இல்லைன்னா நான் என் ப்ராஜெக்ட்லாம் செய்ய முடியாது. நம்மளும் அதே மாதிரி தான் அன்னாடம் கற்றுக்கணும். வி மஸ்ட் லேர்ன். இங்கே ஒரு இது வந்து என்னென்னா, ரொம்ப பேர் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, இப்போ வந்து டிஜிட்டலில் ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்கீங்க தான் ஏஐ. ஓகே, ஏஐன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பேர் சாட் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது பார்க்குறேன். ஸோ இந்த ஏஐ இன்னொரு உலகம், அது வந்து எங்கே போகுது நம்மளுக்கே தெரியல. ஓகே, ஆனால் கூட இந்த ஏஐ கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம பாய்க்க முடியும். கேன் யூஸ். ஓகே, கற்றுக்கலாம். வயசாயிருச்சு நான் கற்றுக்க சோம்பேறித்தனம் தான். ஓகே, ஸோ கற்றுங்க. ரெண்டாவது, டிஜிட்டல் டிசிப்ளின், ஒழுக்கம் வேணும். நம்ம குடும்பத்திலே நம்ம தான் வந்து என்ன எப்படி ஒழுக்கமாக செய்யணும்னு நம்ம தான் போடணும். அந்த 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 ஏழைகள் நம்ம தான் போடணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போட முடியாது, நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து போட முடியாது, பாஸ்டர் வந்து போட முடியாது, நம்ம தான் செய்யணும். மூணாவது, டிஜிட்டல் டிசைபிள்ஷிப், சீசத்துவத்துக்கு டிஜிட்டலை நீங்கள் பாய்க்கணும். ஆல்ரைட், தேங்க்யூ. கரெக்டாக ஒரு 9 மணிக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஐம் ஷூர் யூ ஆல் ஆர் டயர்ட்.
ரொம்ப காரியங்கள், லாட் ஆஃப் திங்ஸ். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா அந்த நோட்ஸ்லாம் இருக்குது. ப்ளீஸ் கோ த்ரூ த நோட்ஸ். அந்த நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே இன்றைக்கி நாளைக்கு அந்த வெப்சைட் எங்கே வெப்சைட் போய் அந்த லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். எது என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும், எது பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம தான் ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.